திரு விஜய் அவர்களுடைய பேக்ரவுண்ட் கூட செல்வ செழிப்பானவர் தான் சார். இவரு படம் நடிச்சிட்டு இருந்தாரு. அது வருஷத்துல 365 நாள்லாம் படம் இருக்காது, ஒரே ஒரு படம் தான் நடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் வர சட்டப்பேரவைக்கு மாலை வரை அமர்ந்திருக்கு. ஒரு முதலமைச்சராக அவருக்கு பல வேலைகள் இருக்கும். மாலை வரை அமர்ந்திருக்காரு. அப்ப நீங்க அவருக்கு போது நீங்க இருக்கணும்ல. நீங்க சொன்னீங்க ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல சாட்டர்டே சண்டே கூட வேலை பார்க்கணும், அப்ப லீவ் எடுக்க கூடாதுன்னு. என்ன பொறுத்த வரைக்கும் ரெஜினேட் பண்ணணும்ன்றது என்னுடைய கருத்து. ஆனா அதுவே தப்பு. ஒரு கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுடைய 24 மணி நேரம் 365 நாளும் இந்த வேலை கோருகிறதுன்றீங்க. இவரு சட்டப்பேரவையில உட்காராம ஓடி போறாரு. நாளைக்கு ஒருவேளை முதலமைச்சரா வந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? ஒரு நாளும் அது நடக்காது. நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டான்னு சொன்னேன் நான். பட்டுக்கோட்டை பாடினது. நீ கெட்டுதான் போவ. அலைவாங்க. அந்த கிரேக்க வரலாறு எல்லாம் படிச்சிருக்கீங்க. தமிழகத்திலும் ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது. நான் தான் போவேன் முன்னால், நான் தான் படை வழி நடத்துவேன், நான் போரில் கலந்து கொள்வேன். புறநானூறுல எழுதுல தாய் தன் மகனுக்கு நெஞ்சில் காயம் இருந்ததை பார்த்து மகிழ்ந்தாள், முதுகில் காயம் இருந்தால் அவள் வருந்துவாள், அழுவாள். அதுதான் நமது பாரம்பரியம். உலகம் முழுக்க அதுதான் பாரம்பரியம். ஆணுக்கு வேலை என்ன? போர் புரியுது. கவுந்தடிச்சு தூங்குறீங்க. இப்ப பரவாயில்ல. ஆட்சியில் இருக்கும்போது என்ன தெரியுமா? வீடியோ சினிமா டைரக்டர் கூப்பிட்டு கதை கேட்குது தெரியுமா? சினிமா விட்டு வந்தாச்சு, நைட்டு பூரா உட்காந்து அதுக்கு தான் குறிஞ்சியே. நைட்டு பூரா உட்காந்து கதை கேட்குது. ரெட்ஜென்ட் இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஹீரோக்களும் ஹீரோயின்களோடும் அளவலாகலாம். அதில் தான் இவரது நாட்டம். இவருக்கு அரசியலில் இவர் திணிக்கப்பட்டார். இப்போ கூட விட்டா சினிமா ஜாலியாக இருப்பார். இன்னைக்கு வர வழி இல்லை. அதனால்தான் இவரை விரைவில் தலைவராக்குங்கள் என்கிறேன். பாடி எடுத்துலாம்.